வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 200 கிராம் காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 3 டம்ளர் ரைஸை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் எடுத்தேன். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 2 முழு பூண்டை நல்லா உரித்து சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாயிருச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சின்னதாக சேர்த்துக்குவோம், இல்லைன்னா புளிக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி பொடி சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி பொடி நம்ம வீட்டில் செஞ்சதான். இதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பாருங்கள். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை சேர்த்துக்குவோம். கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் தயிர், இது புளிக்கக்கூடாது, புளிக்காத தயிராக இருக்கணும், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாசுமதி ரைஸை நல்லா தண்ணி இல்லாமல் இருத்துட்டு சேர்த்துக்குவோம். தண்ணியோடு சேர்க்கக்கூடாது, தண்ணியோடு சேர்த்தா குழஞ்சி போயிடும். காளானில் கொழுப்பு சத்து இருக்காது, அதனால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதுக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் போக மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம 5.5 டம்ளர் ஊற்றிக்குவோம். மூன்று டம்ளர் தேங்காய் பால் இருந்துச்சு, மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். மொத்தம் 5.5 டம்ளர். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு போதுமான்னு பார்த்துருவோம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆனோடனே திறந்து பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இது போலவே வரும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.